பிரதமர் மோடி தமிழகம் வர இருக்க நிலையில அவருடைய பயண திட்டங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். ஏற்கனவே அரசு முறை பயணமா இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவுக்கு போயிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இப்ப மாலத்தீவிலிருந்து நேரடியா தனி விமானம் மூலமா இன்று இரவு 7:50 மணிக்கு தூத்துக்குடி வர இருக்காரு. அங்க அவருக்கு உற்சாக வரவேற்புட பிரபலங்கள் எல்லாருமே அவரை வரவேற்க இருக்காங்க. சரி, தூத்துக்குடி வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார் பிரதமர் மோடி அவர் அப்படிங்கறத நாம இப்ப விரிவா பார்க்கலாம். முதற்கட்டமா தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்க பணிகளை ஏற்கனவே முடிச்சிருக்காங்க. இந்த விமான நிலையத்தை தான் பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைக்க இருக்காரு. கிட்டத்தட்ட ரூபாய் 452 கோடி செலவுல இந்த தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. 17,341 சதுர மீட்டர் பரப்பளவுல அமைஞ்சிருக்க இந்த விமான நிலையத்துல கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 1,350 பயணிகளையும் ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகள் வரையும் பயணம் செய்வதற்கான பல்வேறு வசதிகளை அங்கு ஏற்படுத்தி இருக்காங்க. இது எதிர்கால விரிவாக்க திட்டத்தின்படி 1,800 பயணிகளையும் 1 மணி நேரத்திற்காகவும் ஆண்டுக்கு 25 லட்சம் பயணிகள் வரை பயணிக்கும் வசதியும் ஏற்படுத்தப்பட இருக்கு. இது தூத்துக்குடி விமான நிலையத்துக்கான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்ல, இந்த புதிதாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்னும் பல்வேறு வசதிகள் கூட செய்யப்பட்டிருக்கு. 5 விருந்தினர் அறைகளும், ஒரு பெரிய உணவகம், அப்புறம் சிற்றுண்டி கடைகள், மருந்தக வசதிகள், இந்த மாதிரி பல்வேறு வசதிகளோட இந்த விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்க இருக்காங்க. அடுத்தபடியாக ரயில்வே துறையில நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய பணிகளையும் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைக்க இருக்காங்க. கிட்டத்தட்ட இதனுடைய மதிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ரூபாய் 1,030 கோடி மதிப்பிலான பணிகளாக பார்க்கப்படுது. முதல்ல என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 90 கிலோமீட்டர் வரைக்கும் மதுரை போடி நாயக்கனூர் பாதை மின்மயமாக்கப்பட்டிருக்கு. இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்தை ஊக்குவிக்கிற வகையிலையும், அதே நேரத்தில் மதுரையிலிருந்து தேனிக்கும் சுற்றுலா மற்றும் பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வகையிலையும் இந்த திட்டம் அமைஞ்சிருக்கு. அடுத்தபடியா நாம பார்க்க இருக்கிறது திருவனந்தபுரம் கன்னியாகுமரி திட்டத்தினுடைய ஒரு பகுதியா இருக்கக்கூடியது. இது கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த பாதை என்பது அமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட நாகர்கோவில் டவுன்ல இருந்து கன்னியாகுமரி பாதையை 650 கோடி மதிப்பில் ரெட்டிப்பு செய்யற பணியினை தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்கிறார். தொடர்ந்து இது தமிழகத்திற்கும் கேரளாவுக்கும் இடையிலான இணைப்புகளை வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தபடியாக ஆரல்வாய்மொழியிலிருந்து நாகர்கோயில் சந்திப்பு 12.87 கிலோமீட்டர் வரைக்கும், அடுத்தபடியாக திருநெல்வேலியிலிருந்து மேலப்பாளையம் வரைக்கும் 3.6 கிலோமீட்டர் பிரிவு பாதையும் ரெட்டிப்பாக்குற பணியும் இன்று தொடங்கி வைக்கப்பட இருக்கு. இது சென்னை கன்னியாகுமரி மாதிரியான முக்கிய வழித்தடங்கள்ல பயண நேரத்தை குறைக்கிறதுக்கும், அதே நேரத்தில் பயணிகளுடைய சரக்கு திறன் அப்புறம் மேம்படுத்துவதன் மூலமா பிராந்திய பொருளாதார ஒருங்கிணைப்பை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரயில்வே துறையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அடுத்தபடியா நெடுஞ்சாலை துறையில முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட 2,571 கோடி மதிப்பிலான பணிகளா இருக்கு. முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது விக்கிரவாண்டி தஞ்சாவூர் வழித்தடத்தில், அதாவது கிட்டத்தட்ட 2,350 கோடிக்கும் அதிகமான செலவுல மேம்படுத்தப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை 36 50 கிலோமீட்டர் சேத்தியாத்தோப்பும் சோழபுரம் இந்த பாதையினுடைய வழியானது 4 வழி திட்டமாக்கும் பணியினையும், அடுத்தபடியா நம்ம பார்க்க இருக்கிறது சுமார் 200 கோடியில கட்டப்பட்ட 5.16 கிலோமீட்டர் இருக்க தேசிய நெடுஞ்சாலை 138 அப்படின்னு சொல்லுவாங்க. தூத்துக்குடி துறைமுக சாலையை 6 வழிச்சாலையா மாற்றுவதற்கான பணியினையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க இருக்காரு. தொடர்ந்து ரூபாய் 548 கோடி மதிப்பீட்டில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 3 அப்புறம் 4வது பிரிவினுடைய மின்சாரத்தை வெளியேற்றத்திற்காக இருக்க மின் பரிமாற்ற அமைப்பு பணிகளுக்கும் அடிக்கல் நாட்ட இருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இது நெடுஞ்சாலை துறையில ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களுக்கான பணிகளா இருக்கு. தொடர்ந்து அடுத்தபடியா வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்துல ரூபாய் 285 கோடி மதிப்புல கிட்டத்தட்ட 6.96 மில்லியன் மெட்ரிக் டன் சரக்கு கையாளும் திறன் கொண்ட வடக்கு சரக்கு தளம் 3ஐயும் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க இருக்காங்க. இது மொத்தமா நம்ம பார்க்கும் பொழுது ரூபாய் 4,800 கோடி மதிப்பிலான திட்டப்பணிகளாகவும் இது பார்க்கப்படுது. தூத்துக்குடிக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுத்து பிரதமர் மோடி அவருடைய பயணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது தனி விமானம் மூலமா திருச்சிக்கு செல்ல இருக்காரு. இன்னைக்கு நைட்டு 10:30 மணி அளவுல தான் திருச்சிக்கு பிரதமர் மோடி அவர்கள் செல்ல இருக்காங்க. அங்க அவருக்கு அரசியல் கட்சி தலைவர்களுடைய உற்சாக வரவேற்பும் அளிக்கப்பட இருக்கு. ஒரு சிறப்பான வரவேற்பாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சரி, திருச்சி
ஹஜ்ஜுக்கு போனதுக்கு அப்புறமா என்ன நடக்கும்? இதுல திருச்சி கலெக்டர் அலுவலக சாலையில் இருக்கிற பிரபல தனியார் நட்சத்திர ஹோட்டல்ல தங்க இருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. அதற்கடுத்தபடியா ஞாயிற்றுக்கிழமை அரியலூர் மாவட்டத்துல கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற ஆடி திருவாதிரை விழாவிலையும் பங்கேற்கிறாரு. ராஜேந்திர சோழன் நினைவு நாணயத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிடவும் இருக்காங்க. இதுக்கு இடையில நமக்கு மேலும் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டது. என்னன்னா, அதாவது திருச்சிக்கு போற பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்க இருக்காங்க. அவரோட சேர்ந்து துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமியும் மேலும் மற்றொரு துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன், அதிமுக தலைமைச் செயலக நிலைய செயலாளர் SP வேலுமணி, இவங்க எல்லாருமே சந்திக்க இருக்காங்க. இது மட்டும் இல்லாம தொடர்ந்து தூத்துக்குடி MP கனிமொழி அவர்களும் அதிகாரப்பூர்வமா பிரதமர் மோடியை சந்திக்க இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. MP கனிமொழி அவங்களுடைய தரப்புல இருந்து தமிழகத்தினுடைய பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கான உரிய நிதி பகிர்வு அளிக்க பிரதமர் மோடியிடம் MP கனிமொழி அவர்கள் வலியுறுத்த இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பரபரப்பான அரசியல் சூழல்ல பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடிக்கும் திருச்சிக்கும் பயணம் மேற்கொள்றது இப்ப ஒரு மிகப்பெரிய உற்று நோக்கக்கூடிய விஷயமாகவும் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்ல, அதாவது அதிமுக பிரதமர் நரேந்திர பாஜக இவங்களுடைய இந்த கூட்டணி ஆனதுக்கு அப்புறம், உறுதி செய்யப்பட்டதுக்கு அப்புறமா பிரதமர் நரேந்திர மோடியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியா சந்திக்க இருக்கிறதும் இதுதான் முதல் முறையாகவும் அமைஞ்சிருக்கு கூட்டணி முடிஞ்சதுக்கு அப்புறமா. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நேரங்கள்ல என்னென்னலாம் விவாதிக்கப்பட இருக்கு, இந்த பயண திட்டங்களா எவ்வாறு நடக்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இப்ப அரசியல் வட்டாரத்திலையும் சரி பொதுமக்களுடைய பார்வையிலும் சரி உற்று நோக்கக்கூடிய விஷயங்களாகவும் கவனிக்கப்படுது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.